வணக்கம். ஜி நியூஸ் தமிழ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. சிறுவாபுரி ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்ற 28ஆம் ஆண்டு லட்சார்ச்சனையில் பல்லாயிரம் கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் சின்னம்பேடு என்று அழைக்கப்படும் சிறுவாபுரியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் உள்ளது. இந்த கோவிலை இந்து சமய அறநிலைத்துறையினர் ரூபாய் 1.25 கோடி செலவில் புனரமைத்து 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கும்பாபிஷேகம் செய்து வைத்தனர். இந்த கோவிலுக்கு வாரத்தின் ஏதாவது ஒரு நாளில் தொடர்ந்து 6 வாரங்கள் வருகை தந்து முருகப்பெருமானை மனதார வழிபட்டு நெய் விளக்கு ஏற்றி வழிபட்டால் வீடு கட்டுதல், திருமணம், வேலைவாய்ப்பு, வியாபாரம், குழந்தை பாக்கியம் உள்ளிட்டவை அமையும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. ஆண்டுதோறும் மார்ச் மாதம் 3வது வார ஞாயிற்றுக்கிழமை இத்திருக்கோவிலில் செட்டிநாடு சிறுவாபுரி அபிஷேக வழிபாட்டு குழு சார்பில் லட்சார்ச்சனை நடைபெறுவது வழக்கம். கொரோனா தொற்று காரணமாக 2 ஆண்டுகளாக இந்த உற்சவம் நடைபெறவில்லை. இந்த ஆண்டு நடைபெற்ற லட்சார்ச்சனையில் பல்லாயிரம் கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சென்னை வடபழனியில் இருந்து பஸ்களிலும், கார், ஆட்டோ, வேன், மோட்டார் சைக்கிள் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களிலும் இந்த கோவிலுக்கு பக்தர்கள் விடியற்காலையிலேயே வந்து சேர்ந்தனர். எனவே காலை 7 மணிக்கு ஆனந்தன் குருக்கள் தலைமையில் மூலவருக்கு பால், தயிர், பன்னீர், இளநீர், ஜவ்வாது, விபூதி, சொர்ணம் உள்ளிட்ட 16 வகையான திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. இதன் பின்னர் கல் அங்கி அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அர்ச்சகர்கள் வேத மந்திரங்கள் ஓதிட லட்சார்ச்சனை நடைபெற்றது. காலை மற்றும் மதியம் கோவில் வளாகத்தில் பல்லாயிரம் கணக்கான பக்தர்களுக்கு அறுசுவை உணவு அன்னதானமாக வழங்கப்பட்டது. 28ஆம் ஆண்டாக நடைபெற்ற இந்நிகழ்ச்சியை திருக்கோவிலின் செயல் அலுவலர் மாதவன் தலைமையில் திருக்கோவிலின் பணியாளர்கள், ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். பல்லாயிரம் கணக்கான பக்தர்கள் திருக்கோவிலுக்கு வருகை புரிந்ததால் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செட்டிநாடு சிறுவாபுரி அபிஷேக வழிபாட்டு குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர்.